நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காதுங்க என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்ய ஆல்ரெடி ஜென்ம சனியாக இருந்து உங்களை வாட்டி வதக்கி எடுத்துக்கொண்டிருக்கும் சனி பகவான் தற்பொழுதுதான் பயிற்சியாகி இருக்கின்றார். 7.5 வருடங்கள் கொண்ட இந்த 7.5 சனியில் நடுப்பகுதியான ஜென்ம சனிதான் மிகுந்த கஷ்டங்களை தரக்கூடியது என்பதால் அந்த ஜென்ம சனி தற்பொழுது விலகிவிட்டதால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. இனி வரக்கூடிய 2.5 வருடங்கள் பாத சனியாக சனி பகவான் தொடர்வார். வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் தற்பொழுது 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி ஆவார். அவர் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போவது பெரிய பாக்கியங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஒரு பக்கம் 7.5 சனியின் இறுதி கட்டமான பாத சனி நடைபெற்று கொண்டு இருந்தாலும் மறுபக்கம் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்க காத்து கொண்டு இருக்கின்றார். ஒரு சில ஜோதிடர்கள் எல்லாம் சனியை ராசி அதிபதியாக வைத்திருக்கும் மகரம், கும்பம் ராசிகளில் பிறந்தவர்கள் பொய் பேசுவார்கள் என்று கூறுவார்கள். அது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் ஒரு நீதிமான். அந்த நீதிமானுக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. மற்ற ராசிக்காரர்கள் பொய் பேசினாலும் கூட நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மானம் மரியாதையை கருதி எந்த இடத்திலும் முடிந்த அளவிற்கு பொய் பேச மாட்டார்கள். முடியாத பட்சத்திற்கு சில இடங்களில் மட்டுமே பேசுவார்களே தவிர மற்ற ராசிக்காரர்களைப் போல் எடுத்ததற்கு எல்லாம் பொய் பேசிக்கொண்டு திரிய மாட்டார்கள். ஏனென்றால் நாம் ஒரு பொய் பேசிவிட்டோம் என்றால் பின்னாடி அது தெரிந்தது என்றால் நமக்குத்தான் மானம் போய்விடும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். இவர்களுடைய கோபத்திலும் ஒரு குணம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். இவர்களுடைய கோபம் ஒரு நியாயமான கோபமாக இருக்கும். எடுத்ததற்கு எல்லாம் இவங்க கோபப்பட மாட்டாங்க. இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும், ஒரு நியாயம் இருக்குங்க. அதே போல கலைகளில் இவங்களுக்கு அதிக ஆர்வமும் இருக்கும். இசைகளில் அதிக விருப்பம் இருக்கும். இவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக இவர்கள் அடிக்கடி பாடல்கள் தான் கேட்பார்கள். பாடல்களை கேட்கும் பொழுது இவர்களுடைய கஷ்டங்களை மறப்பதாக இவர்கள் நினைத்து கொள்வார்கள். அதே மாதிரி எந்த இடத்தில் எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா கும்பம் காற்று ராசி என்பதால் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வக்கீல் மாதிரி பேசுவாங்க, ஆனால் பெரும்பாலும் அமைதியாகத்தான் இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையும் பேச முடியாதுங்க. பெரியோர்களை மதிக்கும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க செய்கிற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்து கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு மிக மிக சிறந்த குணம் படைத்தவர்கள். எந்த ஒரு செயலையும் மற்றவங்க மதிக்கத்தக்க அளவில் எடுத்து செய்து பெயர் எடுப்பீங்க. அந்த மதிக்கத்தக்க அளவில் பெயர் எடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதற்காக மனதளவில் எவ்வளவு தயாராக வேண்டும் என்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் மானம் மரியாதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கும்பத்துடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கலசம். அந்த கலசத்தை கோவிலில் இருக்கும் பொழுது அனைவரும் அதை வணங்கி மரியாதை செய்வாங்க. நம்முடைய கும்பம் ராசி அன்பு உள்ளங்களும் அதே மாதிரி தான் மரியாதையை மிக அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அந்த மரியாதைக்கு களங்கம் வந்தால் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் நிற்கவே மாட்டார்கள். மரியாதை குறைவாக யாராவது இவர்களை நடத்தினால் அவர்களுடன் இவர்கள் தொடர்ந்து பழக்கமே வைத்து கொள்ள மாட்டார்கள். நீ எனக்கு மரியாதை கொடுக்குறியா, உனக்கு நான் 2 மடங்கு மரியாதை கொடுக்கின்றேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலையா, நானும் உன்னை சுத்தமாக மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும்.
சிலரெல்லாம் நீங்க பார்க்கலாம், காசு பணத்துக்காக சிரிச்சு சிரிச்சு பேசி கடைசியில அவங்க வேலை முடிந்து விட்டது அப்படின்னா அவங்கள கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை காசு பணத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மானம் மரியாதையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொண்டவர்களா எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப யதார்த்தமாக பழகுவாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து பழகக்கூடிய குணம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. நீங்க கும்பம் ராசிக்காரர்களை நம்பி தாராளமா இவங்க கூட நட்பு வைத்து கொள்ளலாம். ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க இவங்களுக்கு துரோகம் நினைச்சீங்க அப்படின்னா அடுத்து நீங்க இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க கேரக்டர் எப்படி, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களை பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ திறமைகள் இவங்களுக்குள்ள புதைந்து கிடக்கும். ஆனால் இவங்க எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. வெளியே பார்க்க ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. பட் இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இருக்கிற நாலேஜை விட மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அமைதியாக தான் இருப்பாங்க. நேரம் வரும்பொழுது நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள். இந்த காலத்தில் திறமையே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும். அதை வைத்து ஓவராக பீத்தி கொண்டு அலைவாங்க. அவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை பார்ப்பது மிக மிக அரிதாகத்தான் உள்ளது. ஆனால் நான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். நீங்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்து கொண்டு வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒன்றை நீங்கள் ரொம்ப அடக்கமாக இல்லாமல் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்து காட்டுங்கள். அப்பொழுதுதான் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வரும். அப்பொழுதுதான் உங்களின் வாழ்க்கை தரம் என்பது உயர ஆரம்பிக்கும். நீங்கள் அனைத்தையும் அடக்கி வைத்து கொண்டு ஒரு நாள் பார்த்துக்கலாம் என்று எதையுமே தள்ளி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் வாழ்வில் பெரிய உயரத்தை தொடவே முடியாதுங்க. ஏனென்றால் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் ஒரு லாபஸ்தானமாகும், ஒரு வெற்றி ஸ்தானமாகும். இந்த இடத்தில் வெற்றியானது புதைந்து கிடப்பதற்கு ஒரே காரணம் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யவே மாட்டார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் டாப் டு பாட்டம் ஆராய்ச்சி செய்வாங்க. இவர்களாக ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை மிக சரியாக வரும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆலோசனைகள் கூறக்கூடியவர்கள். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக அக்யூரஸியாக செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்பர் 1ஆக நிச்சயம் வர முடியும். ஏனென்றால் கும்பத்தில் அந்த அளவிற்கு வெற்றி என்ற ரகசியம் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு தடையாக இருப்பது உங்களின் சோம்பேறித்தனம் மட்டுமே. ஏனென்றால் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொழுதுதான் அவர்கள் வாழ்வின் பெரிய இடங்களை தொடுவார்கள். அந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு திறமைகளுக்கு எல்லாம் பஞ்சமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சிருங்க. வாழ்க்கையில உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாதுங்க. சரி வாங்க கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இதுவரை உங்கள் சுக வீடான 4இல் அமர்ந்து எந்த சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் தடுத்ததுடன் பல வகையில் பாடாய்படுத்திய குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 5ஆம் வீட்டில் நுழைந்து நன்மைகள் பலவற்றை அள்ளி கொடுப்பதுடன் வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தையும் அமைத்து தருவார். குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவும் வாக்குவாதமும் இருந்ததே. ஒரே வீட்டுக்குள் ஒட்டுறவு இல்லாமல் பிரிந்துதானே இருந்தீர்கள். அந்த நிலைமை மாறும். வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியருக்கு கண்ணுக்கு அழகான குழந்தை பிறக்கும். படுத்த படுக்கையாய் இருந்த தாய் எழுந்து நடப்பார். நண்பர்கள் உறவினர்கள் வழிய வந்து பேசுவார்கள். கல்யாண நிகழ்ச்சிகள் ஒதுக்கப்பட்டீர்களே, இனி முதல் மரியாதை உங்களுக்குத்தான் கிடைக்கும். இனி உங்களின் அணுகுமுறையை மற்றவர்கள் ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்திக்கடனை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள்.
பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் கோடி நன்மைகளை செய்வார் என்ற விதியின்படி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஜென்ம சனியால் எதையோ இழந்ததைப் போல இருந்து வந்த உங்கள் முகம் மலரும். குரு உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தையாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். 11ஆவது வீட்டை குரு பார்ப்பதால் மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி பாசமழை பொழிவார்கள். இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலைமை காணப்படும். கனவு தொல்லை தூக்கமின்மை விலகும். மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி தருவீர்கள். அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள். கட்சிக்குள் நடக்கும் கோஷ்டி பூசலில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சொந்த வீடு கட்டுவதற்கு இருந்து வந்த தடைகள் விலகும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி இருந்தவர்கள் நல்ல விதமாக வேலையை முடித்து கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். சிலருக்கு கட்டிய வீடோ காலி மனையோ வாங்குவதற்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் வரும். புதிதாக நல்ல வாகனம் வாங்குவீர்கள். இருக்கும் வாகனத்தை விட விலை உயர்ந்த வாகனம் வாங்க முடியும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை மற்றும் நகை சேர்க்கை இருக்கும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் படிப்பிற்கும் தகுதிக்கும் ஏற்ற பொருத்தமான வேலை அமையும். உயர்கல்வி கற்பதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். அரியர்ஸ் வைத்திருப்பவர்கள் நல்லபடியாக அனைத்தையும் கிளியர் செய்வீர்கள். அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மத்திய மாநில அரசுகளின் முதன்மை தேர்வுகளான IAS, Group 1 போன்ற பதவிகளுக்கு நல்ல முறையில் தேர்வுகளை எழுத முடியும். ஏற்கனவே அரசு, வங்கி மற்றும் தேர்வுகளை எழுதி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் கும்பம் ராசிக்காரர்களே, புதிதாக வந்த போட்டியாளர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறினீர்களே, இனி அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் உங்களின் அணுகுமுறையை மாற்றுவீர்கள். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் புதிய முதலீடுகள் போடுவீர்கள். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்கள் இனி பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கணினி, உணவு, என்டர்பிரைஸ், கமிஷன் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களே, உங்களை குறை சொல்லிக் கொண்டிருந்த சக ஊழியர்கள் இனி நட்பு பாராட்டுவார்கள். மேல் அதிகாரிகள் உடனான பணிப்போர் நீங்கும். கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். கணினி துறையினர்களுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும். கலைஞர்களே, மறைந்திருந்த தகுதியை வெளிப்படுத்துவீர்கள். நாடாளுபவர்களின் கரங்களால் பரிசுகள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி பிரச்சனைகளால் சிதறி கிடந்த உங்களை சீர் செய்வதுடன் மன மகிழ்ச்சியையும் தருவதாக அமையும். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி வீடியோ வருகின்றது. அதை மறக்காமல் பாருங்கள். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.